தேர்தலுக்கு பிறகு திட்டங்களின் பயனாளர்களை கணக்கெடுப்பது என்ற பெயரில் வாக்காளர்களை பதிவு செய்ய போவதை அரசியல் கட்சிகள் நிறுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பல்வேறு அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளை அள்ளி வீசி வருகின்றன. வெற்றி பெற்ற பிறகு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவோம் என்று வாக்குறுதி அளிக்கின்றன. இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் வேட்பாளர்கள் அளித்த புகார்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி தேர்தலுக்கு பிறகு செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்களுக்கு பயனாளர்களை கணக்கெடுக்கிறோம் அல்லது ஆய்வு செய்கிறோம் என்ற பெயரில் வாக்காளரின் பெயர் மற்றும் விபரங்களை பதிவு செய்வதை அரசியல் கட்சிகள் நிறுத்த வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இத்தகைய செயல்பாடுகள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுப்பது போன்ற ஊழல் நடைமுறை என்றும் கூறியுள்ளது. இதுபோன்று விளம்பரம் செய்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 19ஆம் தேதி மக்களவை தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் தலைநகர் சென்னையில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்கள் நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரி, ராணிமேரி கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்கள் அதனை சுற்றியுள்ள இடங்கள் சிவப்பு மண்டல பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் நாளான 4/6/2024 வரை ட்ரோன்கள், வான்வழி வாகனங்கள் பறப்பதற்கு தடை விதித்து சென்னை காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. மீறினால் சென்னை பெருநகர காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.